அபூஜஹலுக்கே ஒரு எண்ணம் வந்து விட்டது, என்னதான் இவர் ஓதுகிறார் பார்க்கலாம். இப்படி அல்லாஹ் 3 பேருக்கு உள்ளத்துல போட்டான். பெரும் தலைவர்கள் அபூ சுஃபியான், அபூ ஜஹல், அஹ்னஸ் இப்னு கைஸ். பெருமானார் இரவு நேரத்தில், பகல்ல போனா பாத்துருவாங்க மக்கள்லாம், இரவு நேரத்திலே பெருமானார் ஓதிக்கொண்டிருப்பார்கள். ரகசியமாக போய் கேட்கலாம்னு இவர் ஒரு ஓரத்துல நின்று கேட்டுட்டு இருக்கிறார், அவர் ஒரு ஓரத்துல நின்று கேட்டுட்டு இருக்கிறார், அபூ சுஃபியான் ஒரு ஓரத்துல நின்று கேட்டுட்டு இருக்கிறார். குர்ஆனிலே மயங்கி போனவர்கள் சுபஹ் சாதிக்கு வரை பெருமானார் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். கேட்டு 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 சுபஹானதையே மறந்துட்டான். 2 பேர்களும் பகலாகிவிட்டதே என்று வேகமாக வருகிறார்கள். 3 பேரும் சந்தித்துக் கொள்கிறார்கள். நீ எங்க வந்த? அருமையா ஓதிட்டு இருக்கிறாரு, இது மனித சொல்லே அல்லப்பா. அபூ ஜஹல் உத்தரவு கொடுக்கிறார், அஹ்னஸ் இப்னு கைஸ் சொல்லுகிறார், அபூ சுஃபியான் சொல்லுகிறார்கள். 3 பேரும் சேர்ந்து முடிவு பண்ணாங்க, நாளைக்கு யாருமே வரக்கூடாது, நாம வரத பார்த்தா மக்கள் சேர்ந்து வந்துருவாங்க, வரக்கூடாது. சரி என்று பிரிந்தார்கள். மறுநாள் அபூ ஜஹல் நினைத்தார், 2 பேர் வரமாட்டாங்க, நம்ம மட்டும் போலாம். அபூ சுஃபியானும் இதையே நினைக்கிறார், அஹ்னஸ் இப்னு கைஸும் இதையே நினைக்கிறார். ஆனா மூளையை மாத்திக்குவோம் என்று இவர் வேற மூளைக்கு வர்றாரு. அதே மூளையை அல்லாஹ் அவனுக்கு போட்டான். மாத்தி மாத்தி நிற்கிறார்கள். சுபஹ் உதயமாகிறது. 3 பேர் ஒன்னு சேர்ந்துட்டாங்க. அடரப்பே, ஒன்னு சேரக்கூடாது என்றால் நாமே வந்து விட்டோமே, நாளைக்கு கண்டிப்பாக சத்தியமாக காபாவின் மீது ஆணையாக ஒன்று சேரக்கூடாதுன்னா நிறைய சத்தியம் போட்டு வந்துட்டான். அடுத்த நாள் இரவு வர வர கணக்குகிறது, முகம்மதை அந்த வாசகத்தை கேட்காமல் இருக்க முடியவில்லை. கிளம்பிட்டான் அபூ ஜஹல். முதல்ல அஹ்னஸ் இப்னு கைஸ், அடுத்து அபூ சுஃபியான் போய் நிற்கிறார்.